ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம அன்றாட பார்க்கும் நாய்களுடைய கதை 23,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்குச்சு. அப்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மனிதனின் சிறந்த நண்பனாக இது கூப்பிடப்படுது. பூமியில உள்ள எல்லா வகையான நாய்களும் ஓனாய் இனத்திலிருந்து வந்தது. ஆனா சில பேர் சொல்ற மாதிரி நாய்கள் கிரே உல்ஃப் இனத்திலிருந்து வரல. நாய்களை பெரும்பாலும் செல்லப்பிராணியாக நம்ம வளர்த்துக்கிட்டு வரோம். ஆனா சில இனங்கள் காடுகளிலும் ரோடுகளிலும் தானாவே வாழும் திறன் கொண்டு இருக்கு. 2016 நடத்தப்பட்ட கன்சியூமர் இன்சைட்ஸின் ஆய்வின்படி உலகில உள்ள அனைத்து வீடுகளிலும் 1/3 பங்கு நாய்கள் இருக்கு. அதாவது பூமியிலேயே சிறந்த செல்லப்பிராணியா நாய்கள் தான் இருக்கு. ஆனா இந்த நாய்கள் ஏன் குறிப்பா ராத்திரியில ஊளையிட்டு சத்தம் எழுப்புதுன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுவும் நாய்களுடைய இந்த அழுகை சத்தம் ரொம்ப வினோதமா இருக்கிறதுனால இது சில சமயங்கள்ல இந்த சத்தத்தை கேட்டு நம்மள பயப்படுத்த கூட செய்யும். இந்து மதத்துல இந்த சத்தம் ஒரு கெட்ட சகுனமாக சொல்லப்படுது. நாய்கள் கெட்ட அவைய பார்த்தாதான் இப்படி சத்தம் போடும்னு நம்பப்படுது. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கும் உண்மை என்ன? நாய்கள் அழுகிறதுக்கு உண்மையான காரணம் என்ன? வாங்க இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம். இந்த வீடியோ நீங்க கேள்விப்படாத பல விஷயங்களை சொல்ல போது. சோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த பூமியிலேயே மனிதனுக்கு விசுவாசமா ஒரு ஜீவன் இருக்குன்னா அது நாய் தான். ஒரு தடவை ரோட்ல இருக்கிற ஒரு நாய்க்கு ஒரு பண்ணை கொடுத்து பாருங்க, அது வாழ்நாள் முழுவதும் உங்களை சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம இந்த நன்றியுள்ள ஜீவனுடைய பேரை திட்டுறதுக்கு பயன்படுத்துறோம். நாய்கள் மனிதர்களுடைய சிறந்த நண்பர்கள் மட்டுமில்ல, மனிதர்களுக்கு உதவியாகவும் இருக்கும். அது வீட்டை காக்கவும் நாட்டோட எல்லைகள்ல எதிரிகள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கவும்னு பல திறமைகளை நிலைநிறுத்தி இருக்கு. இதையெல்லாம் மீறி நாய்கள் ஏன் இரவுல அழும்போது மட்டும் கெட்ட சகுனம்னு சொல்றாங்க. சிலர் நாய் ஊளையிட்டா மரணம் நம் கதவை தட்ட போகுதுன்னு கூட நம்புவாங்க. மற்றும் நாய்களுக்கு மரணம் வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரியறதுனாலதான் நமக்கு அது முன்னெச்சரிக்கை அளிப்பதாகவும் சொல்றாங்க. ஜோதிஷ் சாஸ்திரம்ங்கிற இந்து ஜோதிடத்தின்படி நாய்கள் நம்ம முன்னோர்களுடைய ஆவிகளை பார்த்து தான் இப்படி அழுவதாக சொல்லப்படுது. நாய்களுடைய பார்வை மற்றும் நினைவாற்றல் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால தான் அது ஆவிகளை ரொம்ப எளிதா அடையாளம் கண்டு நமக்கு அழுகை மூலமா நம்மளால பார்க்க முடியாத சில ஆவிகள் பக்கத்துல இருக்குதுன்னு நமக்கு தெரியப்படுத்துறதாக சொல்லப்படுது. நம்ம வீட்டுல இருக்கும் நாய் ஊளை விட்டுக்கிட்டே இருந்தாலோ, இல்ல அது கண்கள்ல கண்ணீர் வந்தாலோ, இல்ல திடீர்னு அது சாப்பிடறத நிறுத்தினாலோ அந்த வீட்டுல விரைவா ஏதோ பிரச்சனை நடக்க போவதாகவும் நம்பப்படுது. ஆனா இந்த நம்பிக்கைகளுக்கு எல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் இதுவரைக்கும் கிடையாது. இது எல்லாமே ஒருத்தருடைய நம்பிக்கையை சார்ந்த விஷயம். சிலர் இதெல்லாம் உண்மைன்னு நம்புவாங்க, வேறு சிலர் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நம்புவாங்க. நாய்களுடைய இந்த நடத்தைக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க சில விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி நடத்தினாங்க. நாய்களுடைய இந்த அழுகை சத்தம் ஹவுல்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படுது. அதாவது இதுக்கு அலறல்னு தமிழ்ல அர்த்தம். மற்றும் நாய்கள் ஓநாய்களுடைய நெருங்கிய உறவினர்கள்ங்கிறதுனால ஓநாய்கள் மாதிரியே நாய்களும் அதுகளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு பண்ணிக்க இப்படி ஊளையிடுவதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது அது இருக்கிற இடத்த மற்ற நாய்களோட குலைக்கிறதுனால பகிர்ந்து கொள்ளுது. இதனால மிச்ச நாய்கள்னால இது இருக்கிற இடத்த தெரிஞ்சு கொள்ள முடியும். வேற சில விஞ்ஞானிகள் நாய்கள் வழியில இருக்கும்போது இப்படி ஊளை விடும்னு நம்புறாங்க. நாய் ஒரு சமூக விலங்கு. இரவுல தனியா இருக்கும் போது அது தனிமையை உணரலாம், அதனாலையும் ஊளையிடலாம்னு சொல்றாங்க. இது தவிர நாய்கள் அதிக சத்தத்தால் எரிச்சல் அடைஞ்சு அதனாலேயே சின்னதா சத்தம் கேட்டா கூட குலைக்க ஆரம்பிக்குதுன்னு நம்பப்படுது. அதே மாதிரி அதுகளுடைய ஏரியாக்குள்ள யாராவது அந்நியனை பார்த்தாலோ அந்த அந்நியனை பயமுறுத்தவும் குலைப்பதாகவும், இங்க ஒரு அந்நியன் இருக்கான் அவனை கண்காணிக்கும்படி மிச்ச நாய்களுக்கு தெரியப்படுத்துவதாகவும் தான் நாய்கள் குலைக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நாய் மனிதனுடைய சிறந்த நண்பன் மற்றும் விசுவாசிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். பூனையும் ஒரு செல்ல பிராணி தான், ஆனா அது நாயை போல விசுவாசமா இருக்காது. நீங்க ஒரு நாள் பூனைக்கு உணவு வச்சுட்டு மறுநாள் உணவு வைக்காம அதுகிட்ட கோவப்பட்டு பாருங்க, பூனை உங்களை கடிக்கவோ இல்ல கீரவோ செய்யலாம். அதுவே உங்களுடைய செல்ல நாய் பசியாகவும் தாகமாகவும் இருந்தாலும் நீங்க வீட்டுல இல்லாத போது அது உங்க வீட்டை பாதுகாத்துட்டு பொறுமையா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். இதனாலதான் மனிதனை போல ஒரு நம்பிக்கை துரோகியும் நாயை போல ஒரு நம்பிக்கையான விசுவாசியும் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நாய்களை பத்தி நான் சொல்ல போகும் இந்த 8 விஷயங்கள் கண்டிப்பா உங்களை நாய்களை காதலிக்க வைக்கும். மனிதர்களுடைய கைரேகைகள் எப்படி ஒரு மனிதனுக்கு தனித்துவமா இருக்குமோ அது போலவே நாயின் மூக்கு அச்சு ஒவ்வொரு நாய்க்கும் தனித்துவமா இருக்கும். மனிதர்களுடைய சரியான உடல் வெப்பநிலை 97 இருந்து 99 டிகிரி ஃபாரன்ஹீட் குள்ள இருக்கணும். இது மாதிரி நாய்களுக்கு உடல் வெப்பநிலை 101 இருந்து 101.2 டிகிரி ஃபாரன்ஹீட் குள்ள இருக்கணும். ஒருவேளை இந்த வெப்பநிலை 99க்கு கீழேயோ இல்ல 104க்கு மேல போனாலோ அது நாய்க்கு ஆபத்தானது மற்றும் சீக்கிரமா நாயை மருத்துவமனைக்கு கூட்டிக்கிட்டு போகணும். ஒரு நாயோட வாசனை
உணரும் திறன் மனிதர்களை விட 10,000 மடங்கு அதிகம். ஒரு மனிதனுக்கு சுமார் 5 பில்லியன் ஓல்ஃபேக்டரி செல்ஸ் இருக்கும். அதுவே நாய்களுக்கு சுமார் 125 இருந்து 300 பில்லியன் ஓல்ஃபேக்டரி செல்ஸ் இருக்கும். ஓல்ஃபேக்டரி செல்ஸ்ங்கிறது தான் நம்ம வாசனை மற்றும் துர்நாற்றத்தை கண்டுபிடிக்க உதவும் ஒரு முக்கியமான செல். ஒரு நாயினால வாசனையை ரொம்ப எளிதா கண்டுபிடிக்க முடியும். இதனாலதான் நாய்கள் பொதுவா வெடிகுண்டுகள், போதை மருந்துகள் போன்ற விஷயங்களை தேட பயன்படுத்துறாங்க. நாய்களுக்கு அதுகளோட மூக்கு பகுதிக்கு நடுவுல உள்ள பகுதியில ஓல்ஃபேக்டரி செல்ஸ் ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் கீமோ ரிசெப்டர். இந்த ரிசெப்டர்ஸ் முடியை போல இருக்கும். இதனாலதான் நாய்களோட மூக்கு பகுதி எப்பவும் ஈரமா இருக்கிற மாதிரி தெரியும். இந்த ரிசெப்டர்ஸ் நரம்பு வழியா நாய்களோட மூளையில இருக்கும் ஓல்ஃபேக்டரி பல்ப் கூட இணைக்கப்பட்டிருக்கும். இந்த பகுதி எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு அதிகமா வாசனையை உணரும் திறன் அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது. நாய்களோட கேட்கும் திறன் ரொம்ப அதிகம். இது மனிதர்களுடைய கேட்கும் திறனை விட 5 மடங்கு அதிகம். அதாவது 64 இருந்து 23,000 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிக்குள்ள விழும் ஒளியை கூட இதுகனால கேட்க முடியும். அதே மாதிரி 67 இருந்து 45,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் ஃப்ரீக்வன்சிகளையும் கேட்க முடியும். மனிதர்களுக்கு எப்படி வயசு ஆக ஆக காது கேட்கும் திறன் கம்மியாகுமோ அதே மாதிரி நாய்களுக்கும் வயசு ஆக ஆக கேட்கும் திறன் குறையும். நாய்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது முற்றிலும் போய். நாய்கள்னால சிவப்பு நிறத்துக்கான ரிசெப்டர் அதுக கிட்ட கிடையாது. இதனால இதுகளுக்கு கருப்பு, வெள்ளை, மஞ்சள் மற்றும் நீல நிறத்துல இருக்கும் பொருட்களை எல்லாம் பார்க்க முடியும். மனிதர்களுக்கு 4 இரத்த பிரிவுகள் இருக்கு. நாய்களுக்கு 13 இரத்த பிரிவுகள் இருக்கு. நாய்களோட சிறுநீர்ல அதிக அளவுல ஆசிட் இருக்கிறதுனால அது மெட்டல் கூட உருக்கும் திறன் கொண்டது. அதனால நாய்களை மெட்டல் பொருட்கள் பக்கத்துல போக விடாதீங்க. நாய்கள் பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் இடையில இருக்கும் பிணைப்பு ஆக்சிடைசன்ங்கிற ஹார்மோனால ஏற்படுது. இந்த ஹார்மோன் மனிதர்கள் மற்றும் நாய்களுக்கு ஒரே நேரத்துல வெளிவரும்போது மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் இடையில ஆழமான பாண்டிங் ஏற்படுது. சோ இனிமே நாய் ஊளையிடும் சத்தம் கேட்டா பயந்து போய் நாயை விரட்டி விடாதீங்க. அதுக வெறும் தகவல் மட்டும்தான் கொடுக்குதுங்க. நாய்கள் மனிதர்களின் நண்பர்கள் மற்றும் மனிதர்களுக்காக அதுகளுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யும். இதெல்லாம் சரி, நாய்கள் மசூதியில ஆசான் சத்தம் கேட்கும் போதோ சர்ச் மணி யோசை கேட்கும் போதோ எதனால ஊளையிடுதுன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண மொத 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe, signing off. நன்றி.